ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பியிடம் டிஎஸ்பியும் அஜித் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறி அஜித்தின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பேரம் பேசப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பியும் அஜித் குடும்பத்திடம் பேரம் பேசியதாகவும் 50 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறி அஜித்தின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பேரம் பேசப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படை தலைமை காவலர் கண்ணன் திருப்புவனம் வந்து அஜித்தை விசாரித்தது ஏன் என்று மனுதாரர் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செயலர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். காவல்துறையால் தாக்கி கொல்லப்பட்ட இளைஞர் அஜித்தின் மரணம் தொடர்பான வழக்கை மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்காக அவரிடம் 50 லட்சம் ரூபாய், அவர் குடும்பத்திடம் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த காவலாளி அஜித்குமார் காவல் பணியில் இருந்த பொழுது கோவிலுக்கு வந்தவர்கள் நகையை தவறவிட்டதாக கூறி அவரிடம் இருந்து நகையை மீட்க வேண்டும் என கோரி புகார் அளித்தனர். இந்த புகாரின் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் விசாரணையின் போது மரணம் அடைந்தார். முதலில் சந்தேகத்துக்கான மரணம் என்ற வழக்கில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு பின்னர் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஹென்றி டிபன் என்ற வழக்கினர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் தரமாறியான கேள்வி எழுப்பினர். இளைஞர் காவல் மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது அவர் மரணமடைந்திருப்பது எந்த வகையில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கில் ஜூன் 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உரிய முறையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக திருப்புவனம் நீதித்துறை நடுவர் விசாரணையின் போது அவரை சுற்றி காவல்துறை சூழ்ந்திருந்ததாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் காவல்துறை தரப்பில் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தாமல் இழுத்தடிக்கப்பட்டதாகவும் மேலும் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் மேலும் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை திமுக சேர்ந்த ஊராட்சி தலைவரான செங்கை மாறன் உயிரிழந்த குடும்பத்திடம் இந்த பண பேச்சுவார்த்தையை நடந்ததாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக நடைபெறவில்லை. காவல்துறை எந்த வகையிலும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுகளும் கூட முறையாக செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உடற்கூறு தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தின் உடலை முழுமையாக பார்க்க தாய் மற்றும் சகோதரருக்கு அனுமதிக்கவில்லை எனவும் விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவரின் கணவர் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திடம் பேரம் பேசியதாகவும் 50 லட்சம் ரூபாய் தருவதாகவும் வழக்கை எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் சமரசமாக பேசிக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். முழுமையான விசாரணை நடத்தப்படாமல் காவல்துறை மரணத்தை காவலர்கள் மூடி மறைப்பதாகவும் காவல் அதிகாரிகள் இதற்கு துணை போவதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.